மது, புகை உடல் நலத்திற்கு தீங்கானது. நன்றி. தமிழ் மக்களுக்கும் தற்காப்பு கலை நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். அகத்தியர் தற்காப்பு கலைக்கூடம் சார்பாக உங்களை வணங்கி வரவேற்கிறேன். இன்றைய பதிவு யோகாசனம். மக்களுக்கு யோக கலையை பற்றின அறிவு ரொம்பவே கம்மியாக இருக்குது. எல்லோரும் கராத்தே பழகுவாங்க, கும்பு பழகுவாங்க, சிலம்பம் பழகுவாங்க. யோகா 100ல் ஒரு 70% பேர் பழக மாட்டுறாங்க. ஆனால் யோக கலை தான் இருக்கிறதுலே சிறந்த கலை. யோகாசனத்தை நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. உங்களுடைய மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். யாருக்கிட்டையும் உங்களுக்கு பிரச்சனை வராது. நாங்கள் இன்றைக்கி ஒரு 7 யோகாசன பயிற்சிகள் கொடுக்குறோம். அந்த 7 யோகாசன பயிற்சிகளை மட்டும் தயவு செய்து செய்யுங்க. 7 நிமிஷம் செஞ்சால் போதும். ஒரு ஆசனம் 1 நிமிஷம் செஞ்சீங்கன்னா போதும். அதாவது உங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி குயிக்காக வேகமாக முடிக்கணும்னா கூட 1 நிமிஷம் ஒரு ஆசனம் செய்யுங்க. 7 நிமிஷம் 7 ஆசனம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய உடம்புல எந்தவித நோயும் வராது. தவிர இந்த 7 யோகாசனமும் 7 சக்கரங்களை இயக்கக்கூடிய யோகாசனமாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல ஒரு பயனை தரும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் கல்வியில் நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. அதனால் வேறு எந்த உடற்பயிற்சி செய்கிறீங்களோ செய்யலையோ, நீங்கள் இந்த 7 யோகாசன பயிற்சியை மட்டும் நீங்களும் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்க. நன்றி. காணொளிக்குள்ளே போகலாம். உதவும் 7 யோகாவும் 7 யோகாசனமும் 7 சக்கரங்களை இயக்கும்னு சொல்லியிருந்தேன். முதல் சக்கரத்தை இயக்கக்கூடிய ஒரு ஆசனம் பத்மாசனம். இன்னும் வேறு சில ஆசனங்கள் உண்டு, ஆனால் சிறந்த ஆசனம் பத்மாசனம் தான். அதனால் இந்த பத்மாசனத்தை பார்த்துங்க. அவருடைய கால்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 தொடை மேலே 2 பாதங்கள். அதுக்கப்புறம் அவருடைய கட்டை விரலை கவனிங்க. அந்த கட்டை விரல் ஒன்று முட்டி இருக்கும். ஜூம் போய் காமிக்கிறேன் பாருங்கள். கட்டை விரல் ஒன்று முட்டி இருக்கும். அடுத்தபடியாக பார்த்துக்குங்க. அடுத்தபடியாக 2வது யோகாசனம். இந்த யோகாசனம் மூலாதார சக்கரத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய சுவாதிஷ்டான சக்கரத்தை இயக்கக்கூடிய ஒரு ஆசனம். பண்ணுங்க. தலையை மெதுவாக தூக்கணும். காலை 2ஐயும் ஒட்டி இருக்கணும். தூக்கிட்டு அப்படியே மெதுவாக மூச்சு இழுத்து வரணும். இந்த ஆசனத்துக்கு மூச்சை வெளியில் விட்டுட்டு ஒரு 3/4 மூச்சை வெளியில் விட்டுறணும். 1/4 மூச்சு மட்டும் தான் உள்ளே ஓடணும். அது கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா சுவாதிஷ்டான சக்கரம் வரைக்கும் தான் ஓடும். அதுக்கு மேலே ஓடாது. ஓகே, டவுன் பண்ணுங்கள். இப்போ இவர் பண்ண ஆசனத்துக்கு பேர் ஸ்தலபாசனம், 2வது ஆசனம். ஓகே, அடுத்த ஆசனத்தை அடுத்தபடியாக 3வது ஆசனம். பண்ணுங்க. மெதுவாக தூக்கி கால் 2ஐயும் பிடிச்சி பெண்ட் பண்ணணும். வில்லு மாதிரி வளையணும். இதுக்கும் மூச்சை ஃபுல்லாக விட்டுட்டு ஒரு 1/4 மூச்சு மட்டும் தான் ஓடும். இந்த தனுராசனமானது மணிப்பூரக சக்கரம், நம்மளுடைய தொப்புள் பகுதி, அதுதான் மணிப்பூரக சக்கரம். அந்த சக்கரத்து வரைக்கும் காற்று போகும். மூச்சு இழுக்கிற மூச்சு மணிப்பூர சக்கரத்தை தாண்டி போகாது. அது வரைக்கும் போய் அந்த மணிப்பூர சக்கரத்தை சுழட்டி விடும். அதாவது இயக்கம் பண்ணும். மணிப்பூர சக்கரத்தை இயக்கும். ஓகே, கீழே மெதுவாக வைங்க. பாருங்கள் மக்களே, இது 4வது யோகாசனம். இந்த 4வது ஆசனம் இதுக்கு பேர் சுப்த வஜ்ராசனம். பண்ணுங்க. 2 காலையும் மடக்கி நல்லா தொடக்கி அடியில் வச்சுட்டு, பிஷ்டத்துக்கு அடியில் வச்சுட்டு, இடுப்பு நெஞ்சு எலும்பெல்லாம் நல்லா வளைஞ்சிருக்கும். தலை உச்சந்தலை கீழே இருக்கும். 1 நிமிஷம் செஞ்சால் போதும். அதிக நேரம் செய்ய வேணாம். அப்படி செய்யணும்னாக்கா நீங்கள் 1 நிமிஷம் கழித்து ஓய்வு எடுத்துகிட்டு மறுபடியும் வேணால் செய்யலாம். இதுக்கு பேர் சுப்த வஜ்ராசனம். இந்த சுப்த வஜ்ராசனம் அநாகத சக்கரத்தை இயக்கும். நம்ம நெஞ்சுக்கு நேராக இருக்கக்கூடிய அநாகத சக்கரம். சக்கரங்கள் பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த அநாகத சக்கரத்தை இயக்கக்கூடிய இப்போ இவர் பண்ணியிருக்கிறதுக்கு பேர் சர்வாங்க ஆசனம். சர்வாங்க ஆசனம் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஆசனம். பேரே பாருங்கள், சர்வாங்க ஆசனம். சர்வ அங்கம்னா அங்கங்களில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் இந்த ஆசனத்தை செய்யலாம். இந்த ஒரு ஆசனத்தை செஞ்சிங்கன்னா எல்லா சர்வ அங்கங்களுக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும். எல்லா உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும். இதுக்கு பேர் சர்வாங்காசனம். இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கணும். ஓகே, அவருக்கு அவ்வளோதான் வருது. இந்த சர்வாங்க ஆசனமானது விசுத்தி சக்கரத்தை இயக்கும். அவருடைய நாடி பாருங்கள், நெஞ்சில் முட்டி இருக்குது. அதனால் கழுத்துக்கு கீழே காற்று போகாது. மூச்சு சுவாசமானது கழுத்துக்கு கீழே போகாது. அப்படி போனால் சுழுமுனை வழியாகத்தான் கீழே போகும். இந்த சர்வாங்கம் ஆசனமானது விசுத்தி சக்கரத்தை நல்லபடியாக இயக்கும். 1 நிமிஷத்துக்கு மேலே செய்யக்கூடாது. அப்படி செய்கிறதா இருந்தால் ஓய்வு எடுத்து செய்யலாம். ஓகே, மெதுவாக இறக்குங்க. பாருங்கள் மக்களே, இது 6வது ஆசனம்.
நாம் பண்ணக்கூடிய 6வது ஆசனம். 6வது சக்கரம் ஆக்ஞா. இந்த ஆக்ஞா சக்கரத்தை இயக்கக்கூடிய ஒரு யோகாசனம். ஆக்ஞா சக்கரத்தை இயக்க முடியுமா? அது எப்படி யோகாசனத்தில் இயக்க முடியுமான்னு கேட்டால் இயக்க முடியும். ஆனால் முழுமையாக இயக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக இயக்க முடியும். இந்த ஆசனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய செய்ய ஆக்ஞா சக்கரம் இயங்க ஆரம்பிக்கும். இப்போ இவர் பத்மாசனம் போட்டிருக்காரு. யோக முத்ரா ஆசனம் பண்ணணும். பத்மாசனம் போட்டுட்டு கைகளை பின்னாடி கட்டணும். கட்டுங்க, முதுகு பக்கம் கையை கட்டுங்க, நல்லா கட்டுங்க. இப்போது மூச்சை ஃபுல்லாக வெளியில் விட்டுட்டு நெத்தி, உங்களுடைய நெற்றி பகுதி நிலத்தில் போய் படணும். படுங்க, கீழே வைங்க. நெற்றியும் மூக்கும் கீழே பண்ணணும். மூக்கு படக்கூடாது. என்னைய கேட்டால் நெற்றி மட்டும்தான் பண்ணணும். மூக்கு லேசா அப்படி தான் பாருங்கள். ஜூம் போய் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இதுக்கு பேர் யோக முத்ரா ஆசனம். இது 6வது சக்கரமாகிய ஆக்ஞா சக்கரத்தை இயக்கக்கூடிய சக்கரம், இயக்கக்கூடிய ஆசனம். 6வது சக்கரத்தை இந்த ஆசனம் நல்லபடியாக இயக்கும். இந்த ஆசனம் பண்ணும்போது உங்களுடைய பூர்வ மத்தியான நெற்றிக்கண் ஆக்ஞா சக்கரத்தை நீங்கள் எண்ணத்தை அதில் செலுத்தணும். மூச்சை மெதுவாக தான் இழுத்து விடணும். ஓகே, இவர் அப்படியே இல்லைங்க. இவர் அடி வயிற்றில் இந்த கால் பகுதியானது அடி வயிற்றை போட்டு அமுக்கிறதுனால இந்த சுவாசமானது கீழே வரைக்கும் போய் மேலே ஆக்ஞா சக்கரத்தில் போய் ஒரு ப்ரெஸ் பண்ணும், ஒரு அழுத்தம் கொடுக்கும். அப்போ ஆக்ஞா சக்கரம் மூச்சு இழுத்து விடும்போது அந்த நெற்றிக்கண்ணில் போய் அழுத்தம் கொடுத்து அந்த சக்கரம் இயங்கும். ஓகே, எழுந்துருங்க, விட்டுருங்க, ஆசனத்தை கலைங்க. பாருங்கள் மக்களே, இது சிரசாசனம், 7வது ஆசனம். 7வது சக்கரம் சகசிராரம். சகசிராரம் சக்கரத்தோடு சேராது, ஆனால் சகசிராரத்தை இயக்க முடியும். இந்த சகசிராரம்ன்றது நம்மளுடைய மூளை தான். நம்மளுடைய அறிவாற்றலை அது சக்கரம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய அறிவாற்றலை இயக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த சிரசாசனம் பண்ணிங்கனாக்கா நம்மளுடைய ரத்தம், உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் மூளை பகுதிக்கு சென்று மூளையை நல்லா சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவும். இந்த ரத்தம் மூளைக்கு அதிக பேருக்கு போகாது. அதனால தான் இந்த கல்வியில் மதிப்பெண் கம்மியாக எடுக்கிறாங்க. சரியான இந்த ஞாபக மறதி, ஒரு பொருளை வச்ச இடத்துல நம்ம போய் கரெக்டாக எடுக்க மாட்டோம், ஞாபக மறதி இருக்கும். இந்த ஞாபக மறதியெல்லாம் சரியாயிடும். மாணவர்கள் நல்ல கல்வியில் நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. நல்ல மூளை வளர்ச்சிக்கு அபாரமான ஒரு சக்தியை கொடுக்கும். இந்த சகசிரார சக்கரத்தில் இயக்கிறதுக்கு இந்த சிரசாசனம் டெய்லி 1 நிமிஷத்துக்கு மேலே பண்ணக்கூடாது. இதில் ஆபத்தும் இருக்குது. 1 நிமிஷத்துக்கு மேலே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த சகசிரார சக்கரம் இறக்குங்க, மெதுவாக இறக்குங்க போட. இப்போ நீங்கள் இந்த பார்த்த 7 ஆசனங்களையும் தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. முடிஞ்சால் நீங்களும் செய்யுங்க. இந்த 7 யோகாசனத்தை செஞ்சீங்கன்னா வேற எந்த ஒரு உடற்பயிற்சி உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் கராத்தே கிளாஸ் போனாலும் சரி, இல்லை கும்பு கிளாஸ் போனாலும் சரி, இல்லை ஜிம்முக்கு போனாலும் சரி, இல்லை நடைப்பயிற்சி செஞ்சாலும் சரி, எதுவுமே செய்ய முடியலனாலும் இந்த 7 யோகாசனத்தை தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி